guys, Gowtham here. So actually இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா MBA முடித்த பீப்புள்ஸ்க்கு வந்து இப்போ இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கம்பெனி. ஸோ அது எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூட்டன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அந்த கம்பெனி எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ யார் யார் அப்ளை பண்ணலாம், ஆக்சுவலி இது என்ன இன்டர்ன்ஷிப், ஸோ எத்தனை மந்த் இருக்கும், ஸோ ஸ்டைஃபன் எவ்வளோ தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு A to Z தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இந்த ஜாபில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இந்த இன்டர்வியூஸ் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு A to Z உங்களுக்கு queries இருக்கும். அந்த queries அண்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் இருக்கேன். ஸோ அது நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட queries அண்ட் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட 1-to-1 செஷனில் கண்டிப்பாக நான் இருப்பேன். என்னோட 1-to-1 செஷனில் நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அண்ட் queries எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி நான் சொல்லியிருந்த கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா நியூட்டன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கம்பெனியோட ஓவர்வியூ நான் சும்மா லைட்டாக சொல்லிடுறேன். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் ஒரு கம்பெனி. ஸோ பெங்களூர், மும்பை இந்த மாதிரி பெரிய பெரிய டயர் சிட்டிஸில் இருக்க கம்பெனிஸில் இந்த மாதிரி எஜுகேட்டட் பிளாட்ஃபார்மில் இருக்க லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இல்லை ஆஃப் லேர்னிங் பிளாட்ஃபார்மில் இருக்க கம்பெனிஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு நியூட்டன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் என்ன இன்டர்ன்ஷிப் டைப் ஆஃப் இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அனாலிட்டிக்கல் இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூரில். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சம் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன டீட்டெயில்ஸ் என்னென்ன ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5 ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5 ஸ்கில்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில், கூகுள் ஷீட் ஸ்கில், இன்டர்பர்சனல் ஸ்கில், ப்ரெசன்டேஷனல் ஸ்கில் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், தென் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மெட்ரிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் லீட் ஜென்ரேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஸ்கில்ஸ் பேசிக்காக கேட்டிருக்காங்க. இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் MBA படித்த பீப்புள்ஸ்க்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ இது டீட்டெயில்டாக ஓவர்வியூவாக இந்த ஜாபை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஆக்சுவலி இவங்க வந்து நியூட்டன் ஸ்கூலோட அபவுட் பற்றி சம்திங் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஒரு எஜுகேட்டட் பிளாட்ஃபார்ம் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். எஜுகேஷனல் இதில் வந்துட்டு இவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ தென் இந்த ரோலை பற்றி சம்திங் கொடுத்துருந்தாங்க. இந்த ரோலை பற்றி என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா the intern attached the position will be responsible for generating leads for the sales and business development teams, paving the way for the growth of the business அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக உங்களை ஹையர் பண்ணி அந்த அனாலிட்டிக்கல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக சொல்லியிருக்காங்க. அந்த சேல்ஸ் ஃபீல்டில் நீங்கள் இருப்பீங்க அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரோலை பற்றி பார்த்தோம். ஆக்சுவலி இந்த ரோலுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒன்று இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐடென்டிஃபை அண்ட் ஜென்ரேட் லீட்ஸ் ஃபார் த சேல்ஸ் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டீம்ஸ் டு ஃபெசிலேட் பிஸ்னஸ் க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லீடு ஜென்ரேட் பண்ணுறது தான் உங்களோட ஒர்க்காக இருக்கும். அந்த சேல்ஸோட லீடு ஜென்ரேட் பண்ணுறது உங்களோட ஒர்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதும் உங்களோட ஒர்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் அசிஸ்ட் இன் த கிரியேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் டேஷ்போர்ட் டு விசுவலைஸ் சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த லீட் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணி ஒரு விசுவலைசேஷனாக கிரியேட் பண்ணி இந்த பிஸ்னஸ் மெட்ரிக்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் அண்ட் மெயின்டைன் சேல்ஸ் டாக்குமெண்ட் அண்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ அந்த சேல்ஸோட டாக்குமெண்ட் அண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கொலாபரேட் வித் தி சேல்ஸ் டீம் டு டெவலப் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் அ லீடு கன்வர்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து சேல்ஸ் டீமோட கொலாபரேட் பண்ணி ஸோ லீடு எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அதுக்கான டெவலப்மெண்ட்டில் ஈடுபடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வித் ப்ரொஃபஷனல் டு த ஃபீல்ட் டு கெயின் இன்சைட்ஸ் அண்ட் பில்ட் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு டீட்டெயில்டான பிஸ்னஸ்குள்ளே இன்சைட் அந்த பிஸ்னஸோட இன்சைட்ஸ்குள்ளே நீங்கள் வந்து போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கான ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தோம், என்னென்ன பண்ண போகிறோன்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு என்னென்ன தேவை நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஆக்சுவலி இது ஜாபுக்கு என்னென்ன நம்மக்கிட்ட தேவை பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட்டட் ப்ரொஃபிஷியன்சி இன் MS Excel அண்ட் கூகுள் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு MS Excel அண்ட் கூகுள் ஷீட்டில் வந்துட்டு சம் நாலேஜஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ப்ரொஃபிஷியன்சி இன் VLOOKUP, HLOOKUP, pivot tables and SUMIF இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபார்முலாஸ். ஸோ எக்ஸலில் ஸோ இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆர்கனைஸ்டு கோல் ஓரியன்ட் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கோல் ஓரியன்ட் இண்டிவிஜுவல்ஸ்லாம் இருக்கணும், அந்த சம் மோட்டிவேஷனலாக இருக்கணும், ஸோ பியூர் எஜுகேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் ஆர் அவைலபிள் டு ஒர்க் ஃப்ரம் த ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் வந்து ஆஃபீஸ்லேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஆர் அவைலபிள் ஃபார் த டியூரேஷன் ஆஃப் லீஸ்ட் 6 months ஆர் அபவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா 6 months இருக்கும், இல்லை அபவ் 6 months மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க தெளிவாக. மஸ்ட் ஹேவ் ஹை ப்ரொஃபிஷியன்சி இங்கிலீஷ் ரீட் அண்ட் ஸ்பீக் ரிட்டன் லிசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
இதில் வந்துட்டு மெயினாக என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக கம்யூனிகேஷன் இருக்கணும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்ஸாக இருக்கணும். அது வந்து கம்யூனிகேஷன் எதுலன்னா இங்கிலீஷில் இருக்கணும். தென் அந்த இங்கிலீஷ்லேயுமே வந்துட்டு ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஸ்பீக் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், லிசன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இவங்க. தென் பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி எட்டெக் இண்டஸ்ட்ரி அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டன்ஸ் இன் ஐடி இண்டஸ்ட்ரி அண்ட் இட்ஸ் ஆட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இருக்க ஐடி இண்டஸ்ட்ரி அண்ட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நாலேஜஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் அஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறீங்க, ரெக்ரூட்மெண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இவங்க கிட்டேருந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுப்பாங்க. இந்த இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் டைம் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி பேஸ்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டியூரிங் த இன்டர்ன்ஷிப் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப் சைக்கிள்லேயே உங்களுக்கு வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த கம்பெனிஸ்லேயே வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி டிசைட் ரோல். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெயின் கான்ஃபிடன்ஸ் அண்ட் பில்ட் நெட்வொர்க் வித் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த ஐடி இந்த ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு பில்ட் ஒரு நெட்வொர்க் கிடைக்கும். அந்த நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டாக சரி, எஜுடெக் ஃபீல்டாக சரி, எதுனாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு தென் காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃபுட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸாக கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு A to Z பார்ப்போம். இதுக்கான டீட்டெயில்டாக ஓவியூவாக நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்லேருந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே இங்கே அப்ளை அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு இங்கே உங்களோட ரெஸ்யூம்ஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா, சூஸ் ஃபைல் இருக்குது, இதை கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த ரெஸ்யூமே ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. தென் உங்களோட வேலிடான இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ இமெயில் ஐடி கொடுத்தா தான் அதில் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தென் உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அந்த மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. தென் கரண்ட் லொக்கேஷன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த சிட்டி போட்டு கமா போட்டு ஸ்டேட் போட்டுருங்க. ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ஜெண்டர் எந்த ஜெண்டரோ அதை கொடுத்துக்கோங்க. தென் நோட்டீஸ் பீரியட்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நோட்டீஸ் பீரியட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ரிலீவ் பண்ணும்போது இவ்வளோ நாள் இருந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது நோட்டீஸ் பீரியட் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை கொடுத்துக்கோங்க. இருந்தால் இல்லைனா வந்து இமீடியட்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை கொடுத்துக்கோங்க. தென் டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எத்தனை வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தென் கரண்ட் சிட்டி, ஃப்ரெஷராக இருந்தால் இதில் எல்லாத்தையும் ஃப்ரெஷர்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கரண்ட் சிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சேலரி கரண்ட் எவ்வளோ வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அது இருந்தால் கொடுத்துக்கோங்க. இல்லைனா ஜீரோன்னு சொல்லிட்டு இல்லை ஃப்ரெஷர்ஸ் கூட கொடுத்துக்கோங்க. எக்ஸ்பெக்டட் சிட்டி நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை கொடுத்துக்கோங்க. தென் ரேட் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸல். ஸோ உங்களுக்கு எக்ஸலில் எவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களவே வந்துட்டு ஒரு ரேட்டிங்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த ரேட்டிங்ஸ் வந்து நீங்கள் 0லேருந்து 10 வரைக்கும் கொடுத்துக்கலாம். தென் ரேட்டிங் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் கூகுள் ஷீட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுக்குறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா, ஆர் யூ கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் ஆன்சைட் செட்டிங். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த பெங்களூர் லொக்கேஷனில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்னஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஹவ் யூ சூன் கேன் யூ ஜாயின் இன் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நாளில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த டேஸும் கொடுத்துக்கோங்க. தென் ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு தென் சப்மிட்டிங்கிற பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கைஸ், ஆக்சுவலி சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் வந்து சப்மிட் ஆயிரும். ஸோ சப்மிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஃபர்தராக மெயிலில் கம்யூனிகேஷன் வரும். ஸோ யார் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ராசஸை நம்ம வந்து ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ ஐ அப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் எதாவது டவுட்ஸ் இருந்தால், இதில் எதாவது ரெஃபரன்ஸ் வேணாலும் ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக என்னோட 1-to-1 செஷனில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கிளியர் கட்டான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ சொல்கிறத விட ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.